வந்து எப்படியாவது இந்த ஐஸ்வர்யா வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாரு. அந்த பிளானில் நம்ம சூர்யாவையும் வந்து இன்வால்வ் பண்ண வச்சிடுறாரு. மெயினாக சூர்யா வந்து இந்த விஷயத்தை நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாரு. உடனே வந்து என்ன பண்ணுறாருனா, கரெக்டாக வந்து ஐஸ்வர்யாவோட அந்த வந்து ஃப்ரெண்டு இருக்காங்களா, பாய் ஃப்ரெண்டு, அவருக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் வந்து நெருங்கின உறவு இருக்குது, தப்பான விஷயம் இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட ஃபோட்டோ அனுப்ப சொல்கிறாரு. அவரும் வந்து காசுக்கு வந்து ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாரு, ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஐஸ்வர்யா கூட பழைய மாதிரியே அவங்க காலேஜில் படித்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வீட்டுக்கு அமுச்சு விட்றாங்க. இந்த விஷயம் வந்து என்ன பண்ணுறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கூட சேர்ந்து எல்லா பிளானும் பண்ணுறாங்க அவங்க அம்மா. உடனே வந்து சித்ராவும் வந்து கௌதமும் என்ன பண்ணுறாங்க, இந்த பிளானை வந்து பக்காவாக போட்டு காய் நகர்த்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு வர ஃபோட்டோ வந்து யார் கண்ணிலையாவது படும், அவங்க வந்து அதனால் வந்து பிரச்சனை உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. கரெக்டாக எல்லாருமே எடுக்கிறாங்க. யார் கைக்குமே அந்த ஃபோட்டோ வந்து கிடைக்கல. ஆனால் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டியோட கைக்கு கிடச்சிடுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு யாருக்கும் தெரியாமல் எடுத்து வச்சுட்டு ஐஸ்வர்யா கிட்டே கேட்குறாங்க. ஐஸ்வர்யா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாட்டி யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்தை சூர்யா கிட்டே சொல்கிறாங்க. சூர்யா வந்து யோசிக்கிறாரு, இந்த ஃபோட்டோ வந்து எப்படி வந்தது, ஐஸ்வர்யாவுக்கு தெரியாதுன்றால, அப்போ ஐஸ்வர்யா கூட யார் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த சூழ்நிலையில் சூர்யா வந்து எப்படியாவது ஐஸ்வர்யா தப்பாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஐஸ்வர்யா கிட்டே இருந்து அந்த ஃபோட்டோ வந்து எதுக்காக அமிச்சேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க. அவங்க வந்து ஃப்ரெண்டை உடனே வந்து நான் தெரியாமல் அமிச்சிட்டேன், நான் அந்த விஷயத்தை எதனால் அமிச்சேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உன்னை நேரில் பார்த்து சொல்கிறேன். நேரில் நான் பார்க்க முடியாதுன்றாங்க. இல்லை நைட் நான் வரேன். நைட்டில் நான் பார்க்க முடியாதுன்றாங்க. ப்ளீஸ் நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி வர சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் யாருக்கும் தெரியாமல் வெளியே போய் மீட் பண்ணுறாங்க. அதை வந்து சூர்யாவை பார்க்கும்படி வந்து கரெக்டாக வந்து செஞ்சிடறாரு கௌதம். உடனே சூர்யா பார்த்துட்டு இந்த டைமில் எதுக்காக ஐஸ்வர்யா வந்து இந்த பையனை மீட் பண்ணணும், ஒன்றும் புரியலையே, இவன் யார், இவனுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் என்ன சம்மந்தம், ஃபோட்டோஸ்லேயும் இவன் தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்புறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, சரி நம்ம வந்து எந்த முடிவும் தப்பான முடிவுக்கு போவேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா கிட்டே கேட்குறாரு. மகா உடனே சொல்கிறாங்க, இது வந்து காலேஜ் ஃப்ரெண்டு ஐஸ்வர்யாவோட அப்படின்னோடனே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. வீட்டில் வேணும்னே வந்து கௌதம் வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்க மாதிரியும் அந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணுறாரு. உடனே வந்து கேட்குறாங்க, ஏன்ப்பா இப்படி இருக்குது அப்படி, எல்லாம் ஐஸ்வர்யாவை தான், ஐஸ்வர்யா என்னை விட்டுட்டு யாருக்கிறோ சந்திக்க போகிறா, அவளுக்கு பாய் ஃப்ரெண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. என்னை பார்த்து இவ்வளோ கேவலமாக பேசுறீங்களா ஒரு மனுஷனா, நான் அதை சொல்லிட்டேன்ல வந்து எனக்கு காலேஜ் மேட்டுண்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏமா என்கிட்ட சொல்லலை, நான் கேட்டேன்ல உங்ககிட்ட பாட்டி கேட்குறாங்க. அது வந்து பாட்டி அவள் சொல்ல மாட்டா, வேணும்னே மறைக்கிறா, அவள் மனசில் தப்பான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு கௌதம். உடனே அந்த டைமில் ஐஸ்வர்யா மயங்கி விழுறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. உடனே வந்து ஐஸ்வர்யா வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னோடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐஸ்வர்யா கர்ப்பமா அப்படின்னோடனே உடனே கௌதம் என்ன பண்ணுறாரு, இந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இது என்னோட குழந்தை கிடையாது, இது எவனுக்கோ வந்து உருவான குழந்தை அந்த மாதிரி பேசுகிறாரு. உடனே ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. பயங்கரமாக சண்டை போடுறாங்க ஐஸ்வர்யா. இந்த சூழ்நிலையில் அப்பா வந்து சூர்யா கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் நம்புறீங்களா, ஆமாம் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி உன் அக்கா வந்து ரொம்ப மோசமானவன், நாங்கள் குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசுனீங்கன்னா அவ்வளோதான், என் அக்கா மோசமானவ இல்லை, நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. இது முடியும்.